ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, நாளை மகாலய அமாவாசை, மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள். இந்த நாள்ல வாங்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் என்ன, இந்த பொருள் வாங்குவதன் மூலமாக நமக்கு என்ன நடக்கும், இதனுடன் சேர்த்து நாளை அமாவாசை வழிபாடு செய்ய வேண்டிய நல்ல நேரம் என்ன, இதை பற்றி இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். நாளைய தினம் சக்தி வாய்ந்த மகாலய அமாவாசை. நம்ம எல்லோருமே இந்த அமாவாசை தினங்கள்ல முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வோம். இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசை அப்படின்றது ரொம்ப 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 ஒரு அற்புதமான ஒரு நாள். வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அதிசயமான ஒரு நாள். திதி தர்ப்பண வழிபாடுகளையும் அவர்களுக்கு படையல் போடக்கூடிய வழிபாடுகளையும் மன நிறைவோடு நம்ம செய்யணும். இதுல முக்கியமா அமாவாசை வழிபாடும் சில பேர் செய்வீங்க. இந்த அமாவாசை வழிபாடு நித்திய பூஜைகள் செய்து நீங்க அம்பாளை வழிபாடு பண்ணுவீங்க, குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுவீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுவீங்க. அப்படி எல்லாமே நாளைக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருப்பது ரொம்பவும் விசேஷமானது. நாளை மகாலய அமாவாசை அன்னைக்கு 2 காரணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. பித்ரு காரகனாகிய சூரிய பகவானுக்கு உரிய ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த அமாவாசை திதி வந்திருக்கு. இரண்டாவது முக்கியமா பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய புரட்டாசி மாத அமாவாசை இந்த ஞாயிற்றுக்கிழமையோட வந்திருப்பது அதி விசேஷம். படையல் போடக்கூடிய நல்ல நேரம் அப்படின்றத பார்த்துடலாம். முக்கியமா அமாவாசை திதி அன்று நாளைக்கு எந்த நேரத்துல தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் தர்ப்பணம் கொடுப்பதற்கு உகந்த ஒரு நேரம். அதுலேயும் குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை காலையில 6லிருந்து 7 மணி சூரிய ஓரை இருக்கு. கூடுமான வரைக்கும் இந்த 1 மணி நேரத்துல தர்ப்பணம் கொடுக்க பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷமான பலன்கள் கிடைக்கும். நாளைய தினம் ஆற்றங்கரை ஓரம், கடற்கரை, அதே மாதிரி குளக்கரை ஓரம், கோவில், குளத்தங்கரை, இந்த இடத்துல எல்லாம் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய சாங்கியம் நடைபெறும். தவறாமல் அங்க போயிட்டு கலந்துக்கோங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா நாளைக்கு அந்தணர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை சரியாக நம்ம கொடுத்துடணும். இந்த திதி தர்ப்பணம் கொடுக்கும் போது எல்லாமே இது நம்முடைய குடும்பத்திற்கு ரொம்ப 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 நல்லது. அடுத்தது, நீங்க பிராமணரை வைத்து தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னாலும் எள்ளும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் ரொம்பவும் நல்லது. அதுல தவறு ஒன்றும் கிடையாது. சரி, இந்த மகாலய பச்சை அமாவாசை என்று நம்ம எந்த ஒரு பொருளை வாங்கினால் நமக்கு நல்லது நடக்கும், படையல் போடக்கூடிய நேரம் என்ன, இதை பற்றி பார்த்துடலாம். பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது சூரிய பகவானுக்கு உரிய ஒரு நாள். முக்கியமா அமாவாசை தினம் முன்னோர்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள். எந்தெந்த தினங்கள்ல என்னென்ன தானம் செய்தால் நல்லது அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அதுலயும் ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த ஒரு பொருளை நம்ம வாங்கி நாளை தானம் பண்ணணும். இந்த தானம் செய்யறது மூலமாக உங்க குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும், குடும்பத்தில் இருக்கின்ற வறுமை நீங்கும், செல்வ செழிப்பு ஏற்படும், தரித்திரம் நீங்கும், சுபகாரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கும். ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஒரு தானியம் அதுனா கோதுமை தான். இந்த கோதுமையை நாளைக்கு தவறாமல் வாங்குங்க. இந்த கோதுமையை நீங்க வாங்கி அதுல ஏதாவது நீங்க பொருட்கள், அதாவது நெய்வேத்தியமாக செய்து உணவாக செய்து அதை நீங்க அன்னதானமாக பண்ணணும். பூஜை அறையிலையும் சிறிதளவு கோதுமை வைத்து நாளைக்கு வழிபாடு பண்ணுங்க. மாலை நேரத்துல நித்திய பூஜை பண்ணும் பொழுது நீங்க இதை நீங்க ஏதாவது நெய்வேத்தியமாக செய்து இந்த கோதுமையினால் செய்த ஏதாவது ஒரு உணவு செய்து முன்னோர்களுக்கும் படையல் போடலாம். காக்கை குருவிகளுக்கும் நீங்க இதை உணவாக வைக்கலாம், எச்சில் படாமல். அதே மாதிரி பசுமாட்டிற்கு, நாய்களுக்கு இதை உணவாக கொடுக்கலாம். பசியில வாடுறவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்க கோதுமை தானம் நாளை ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய அமாவாசை தினத்துல செய்யும் பொழுது சூரிய பகவானுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும், முன்னோர்களின் ஆசீர்வாதமும் தவறாமல் கிடைக்கும். மகாலய அமாவாசை என்று படையல் போடக்கூடிய நேரத்தை பார்த்துடலாம். இந்த பொருட்களை எப்பொழுது வாங்கணும் அப்படின்னா காலையில 6 மணிலிருந்து 12 மணிக்குள்ள இந்த கோதுமையை எப்பொழுது வேணாலும் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நான் சொன்ன முறையில நீங்க
இதை தானம் பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை படையல் போடக்கூடிய நேரம் அமாவாசை தினத்துல காலையில 11 மணிலேருந்து 11:45 மணி வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு. முடிந்தவர்கள் அந்த நேரத்துல நீங்க உங்களுடைய மறைந்த முன்னோர்களுக்கு படையல் போடலாம். இதை தவற விட்டா ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:30 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் படையல் போடுவதற்கு நேரம் நல்லா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 to 2 சூரிய ஓரை இருக்கு. இந்த நேரத்துல படையல் போட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமை 12 மணிலிருந்து 1:30 மணி வரைக்கும் யமகண்ட நேரம் இருக்கு. அதனால இந்த நேரத்துல படையல் போடக்கூடாது. அதாவது நம்ம தர்ப்பணம் கொடுப்பதற்கு இதுக்கு ராகு காலம் யமகண்டம் பார்க்க மாட்டோம். படையல் போடுவதற்கு ராகு காலம் யமகண்டம் பார்க்கணும். அதனால நாளைக்கு 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் யமகண்ட நேரத்துல படையல் போடாதீங்க. மாலை நேரம் 4:30 மணிலேருந்து 6 மணி ராகு கால நேரத்திலையும் படையல் போடாதீங்க. இந்த மகாலய அமாவாசை திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம மற்ற நாட்கள்ல மறைந்த முன்னோர்கள் யமலோகத்துல இருப்பாங்க. ஆனா இந்த மகாலயபட்ச காலம் அப்படின்றது 15 நாட்கள் முன்னோர்கள் இந்த பூமிக்கு வருவாங்க. அதை தான் நம்ம செப்டம்பர் 8ஆம் தேதி வழிபாடு ஆரம்பிச்சோம். இந்த மகாலயபட்ச காலம் அப்படின்னு செப்டம்பர் 8ஆம் தேதி ஆரம்பித்து நாளை மகாலய அமாவாசை தினத்தன்று இந்த வழிபாட்டு முறையை நம்ம முடிப்போம். உங்கள் வீட்டுல இந்த பெரியவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. அவர்களை நீங்க நாளைக்கு வீடு தேடி வந்திருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு அவர்களுக்கு பிடித்த ஒரு உணவை செய்து வைத்து வழிபாடு பண்ணுங்க. நீங்க என்னதான் எனக்கு திதி தர்ப்பணம் வழிபாடு முறை இதெல்லாம் முன்னோர்களுக்கு என்னால செய்ய முடியல அப்படின்னு சொல்றவங்க உங்க கைகளால அவர்களுடைய பேரை சொல்லி ஒரு 10 பேருக்கு அன்னதானம் கொடுங்க. உண்மையா பசியோடு இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு இதனால் வரைக்கும் நீங்க சாப்பாடே சாப்பிடாத ஒரு 10 ஏழைகளுக்கு நீங்க உங்க கையால நாளைக்கு தினம் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நிச்சயமாக பரிபூரணமாக பெற்றுத்தரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால நாளைக்கு வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை தினத்தை யாரும் தவற விட்டுடாதீங்க. இத்தனை மாதங்கள் நீங்க அமாவாசை வழிபாடு செய்வீர்களோ இல்லையோ, நாளைக்கு அனைவரும் தவறாமல் செய்யுங்க. நான் சொன்ன நேரத்துல செய்யுங்க. காலையில 6 மணிலிருந்து 7 மணி திதி தர்ப்பணம் கொடுத்தால் நல்லது. இந்த நேரத்தை தவற விட்டுடாதீங்க. அனைவரும் இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்பத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும், ஆரோக்கியம் மேம்படும், சுபகாரிய தடைகள் நீங்கும், செல்வ செழிப்பு ஏற்படும், மங்களங்கள் உங்க வீட்டுல பெருக ஆரம்பிக்கும். மாலை நேரத்துல உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு தவறாமல் போயிட்டு வாங்க. முடிந்தால் பெருமாள் சிவன் இருக்கின்ற கோவிலுக்கு போயிட்டு அங்க 2 நல்லெண்ணெய் தீபம் அரசமரம் இருந்தால் அந்த அரசமரத்தடியில ஏத்திட்டு வாங்க. வாழ்க்கையில பல முன்னேற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். ஓம் நமோ நாராயணாய. இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.